சென்னை திருவொற்றியூரில் பால் பாக்கெட்டுகளை நோட்டமிட்டு திருடும் இளைஞர்களை போலீசார் தேடி வருகின்றனர். பால் விநியோகஸ்தர்கள் அளித்த புகாரின் பேரில் போலீசார் எடுத்த நடவடிக்கை என்ன? கேஷுவலாக நடந்து செல்லும் போது போகிற போக்கில் பால் பாக்கெட்டை திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சிகள் தான் இவை. அதிகாலையில் அரங்கேறும் தொடர் பால் திருட்டினால் கண்ணீர் விடும் விநியோகஸ்தர்களின் வேண்டுகோள் என்ன? ஆவின் பால் விநியோகஸ்தர்களின் வியாபாரத்திற்காக அதிகாலை நேரங்களில் பால் இறக்கப்படுவது வழக்கம். சென்னை திருவொற்றியூர் பகுதியில் அப்படி இறக்கி வைக்கப்படும் பால் பாக்கெட்டுகள் தொடர்ந்து திருடப்பட்டு வந்தன. இதனால் குழப்பமடைந்த பால் விநியோகஸ்தர்கள் சிசிடிவி கேமராக்களை பொருத்தி திருட்டை கண்காணித்து வந்துள்ளனர். அதில் பால் திருட்டில் ஈடுபட்ட இருவர் வசமாக சிசிடிவியில் சிக்கியுள்ளனர். அதிகாலை 4:30 மணி அளவில் பால் பாக்கெட்டுகள் கேட்பாரட்டு இருப்பதை நோட்டமிட்ட இளைஞர்கள் இருவர் அதை திருட முயன்றனர். திடீரென்று அவ்வழியாக வந்த கார் ஒன்றை பார்த்து இளைஞர்கள் இருவரும் ஓரமாக நின்றிருந்த ஆட்டோவில் பதுங்கியுள்ளனர். கார் சென்றதும் திருட தயாரானவர்கள் மீண்டும் பம்பியுள்ளனர். அவ்வழியாக வந்த நாய் ஒன்று சிறிது தூரம் சென்றதும் திரும்பி நின்று பால் பாக்கெட்டுகளை இளைஞர்களையும் மாறி மாறி நோட்டமிட்டது. நாய் கவனிப்பதை பார்த்த இளைஞர்கள் அங்கிருந்து நகராமல் சிலை போல நின்றுள்ளனர். ஆட்டோவில் இருந்து இறங்கி கேஷுவலாக நடந்தவர்கள் போகிற போக்கில் பால் பாக்கெட்டுகளை திருடிச் சென்றுள்ளனர். இந்நிலையில் பால் திருடும் சிசிடிவி காட்சிகளின் ஆதாரத்துடன் பால் விநியோகஸ்தர்கள் போலீசில் புகார் அளித்துள்ளனர். புகாரின் பேரில் போலீசார் திருட்டில் ஈடுபட்ட இளைஞர்களை தேடி வருகின்றனர். அதிகாலையில் ஆள் நடமாட்டம் இல்லாத நேரங்களில் பால் பாக்கெட்டுகளை திருடும் சம்பவம் திருவொற்றியூர் வியாபாரிகளை கிறங்கடித்துள்ளது.